श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं मृतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द। हरि ओम तत्सत्। उद्धवगीता 9வது அத்தியாயம் 24வது श्लोकम्। यथाग्निना हेममलं जहाति ध्यातं पुनस्त्वं भजते स्वरूपम् आत्मा च कर्मानुशयं विधूय मद्भक्तियोगेन भजत्यधो माम्। இந்த அத்தியாயத்திலோ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உத்தவர் கேட்ட கேள்விக்கு பக்தி யோக சாதனா அதோடைய முக்கியத்துவத்தினை சொல்லிட்டே வரும்போது கடந்த வாரம் பார்த்த விஷயம் என்னன்னா, பாஹ்ய காரிய கலாபங்கள், அது தானமாகட்டும், வேற கர்ம ஆகட்டும், யக்ஞ யாகங்களாகட்டும், யோக, இப்படிப்பட்ட சாங்கியா, இதெல்லாமே கூட என்ன மேலே பக்தினி செலுத்துகிற ஏகாந்த சுத்த பக்தி பண்ணுற அளவுக்கு பலம் கொடுக்குற அளவுக்கு பலம் பண்ணுற அளவுக்கு பிரயோஜனம் அது எதுவுமே பண்ணாது அப்படின்னு அது எல்லாத்தையும் நீக்கி வச்சுட்டார். அப்படின்னா அதெல்லாம் அவசரமே இல்லையா, அதில் பிரயோஜனமே இல்லையான்னு அப்படி சொல்லலை. அர்த்தவாதம் அதெல்லாமே முன்படிகளாக நீ கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது அது பண்ணிவிட்டு சித்தத்தினை சுத்தம் பண்ணி அதெல்லாம் கடைசியில் என்ன அடையணும், என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், பரமாத்ம ஜானம் பிரம்ம ஜானம் உனக்கு ஏற்படணும்னு சொன்னால் உனக்கு அனன்ய பக்தி இல்லைன்னா ஏகாந்த பக்தி மட்டும்தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிஷ்காம அனன்ய பக்தி பற்றி சொல்லும்போது இந்த இந்த ஸ்லோகத்தில் என்ன பண்ணும், இந்த அனன்ய ஏகாந்த பக்தி எப்படி தங்கத்தினை உருக வச்சு அது ஹீட் பண்ணும்போதோ அதில் இருக்கிற மலினங்கள் எல்லாமே நீக்கப்பட்டு தன்னுக்கு தானாக சுத்தமாக பியூராக இருக்கும் தங்கம் இல்லையா. அதே விதமாக இந்த ஜீவன் எப்போ நிஷ்காம பக்தி, அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். நிஷ்காம பக்தி செய்கிறானோ, எனக்காக மட்டும் வாழறானோ, என்னை விரும்பி என்னை நம்பி என மேலே ஆதாரப்பட்டு வாழறானோ, அப்படிப்பட்ட நிஷ்காம பக்தி யோகம் செய்யும்போது அவனுக்கு கர்ம வாசனைகள் எல்லாமே கூட ரொம்ப வேகமாக அதெல்லாம் அவன் ஊட்டி போகும். மனசு ஏகாகிரப்படும், சுத்தமும் ஆகும். அப்போது அவன் ரொம்ப சீக்கிரமாக பஜதி அதோமாம், உடனே என்ன அடையுவான். இங்கே பஜத்தின்னு சொன்ன அர்த்தம் சொன்னோம், என்ன அடையிறதுன்னு அர்த்தம் என்ன, போய் எங்கோ ஒரு இடத்துல சந்திக்கிற சேர இடம் இல்லை, விஷயம் இல்லை. புத்திக்குள்ள புரிஞ்சுக்குவான். ஜீவனனே நினச்சிட்ருக்கிற அவனு பக்தனும் பகவானனே பரமாத்மானே என்ன ஆராதிச்சு அவனுக்கு எனக்கு நடுவில் வித்தியாசமே டிஸ்டன்ஸே இல்லாமல் ரெண்டு ஒன்று அப்படியே ஐக்கிய ஞானம் ஏற்படும். அதுக்கு பேர் தான் இங்கே பஜதி அடையுவான் அப்படின்னு சொல்லி பகவான்
அதுக்கு அடுத்ததாக இன்னைக்கு 25வது ஸ்லோகத்தில் இன்னொரு உதாரணம் கொடுத்துட்டு இந்த விஷயத்தினே இந்த தங்கத்தின் உருக வைக்கிறது அப்படின்னா என்ன, மனுஷன் என்ன பண்ணணும், சாதகனும். அந்த உதாரணம் நல்லா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் தெளிவான சுலபமான உதாரணம் வச்சு நான் சொல்கிறேன்னு பகவான் 25 யதாத்மா பரிமிருஜ்யதே சௌ மத்புண்யகாதா ஸ்ரவணாபிதானைः ததா ததா பஷ்யதி வஸ்து சூக்ஷ்மம் சக்ஷுர்யதைவாம் ஜனசம்பிரயுக்தம். என்ன உதாரணம் கொடுக்குறாருன்னா, கண்கள் பற்றி சொல்கிறாரு. கண்ணுக்கு ஏதோ ஒரு கோளாறு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே 2வது வரியிலோ சக்ஷுஹு யதா யதா ஏவ அஞ்சனா. அஞ்சனம்னா மைய அனர்த்தம், மருந்து அனர்த்தம். இதுக்கு 3 கருத்து சொல்கிறேன். கண்ணுக்கு பார்வையில் ஏதோ கோளாறு இருக்கு, திருஷ்டி சரியாக தெரியலை. அப்போ அவனுக்கு மருந்து போட்டு சரி பண்ணால், அந்த காலத்தில் கூட மருந்துகள் இருக்கு. கண்ணுனே 1 வயசு வரைக்கும் வர சில ப்ராப்ளம்ஸனே சரி பண்ணிக்கிட்டே கண்ணுடைய பார்வைன்னு கொஞ்சம் பலப்படுத்துறதுக்கு சில மருந்துகள் இருக்கு. ஆயுர்வேதத்திலும் அப்படியெல்லாம் இருக்குது. சரி, இந்த காலத்தில் அப்படி எடுத்து பார்த்தா இந்த கேட்ராக்ட் అనేది வளர வளர என்னாகும், கண்ணு சரியாக தெரியாது. அதே மாதிரி இந்த சைட் பவர் இருந்தாலும் கண்ணு தெரியாது. அப்போ என்ன பண்ணுறோம், கண்ணுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடின்னு கொடுக்குறோம். அதுதான் மருந்து, அஞ்சனம். ஓகே, அதுக்கப்புறம் அவனு நல்லா பார்ப்பான், சின்ன சின்ன எழுத்துக்கிட பார்ப்பான். ஒரு விதமாக இந்த உதாரணம். 2வது அஞ்சனான்னா இந்த கண்ணில் இருக்கிற சில தோஷங்கள் இப்படி நிவர்த்தி பண்ணுறோமா, அதே மாதிரி அஞ்சனம் போட்டி பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க. அஞ்சனம்னா உதாரணத்துக்கு இப்போது சாதாரண கண்ணுனால் பார்க்க முடியாத ஒரு விஷயத்தினே அது சூக்ஷ்மமாக ஏதாவது துர்பிணி வச்சு பார்க்கறது. துர்பிணின்னா பூத கண்ணாடி, இல்லைன்னா மைக்ரோஸ்கோப்பு. அதில் பார்க்கும்போது தான் சாதாரணமாக பார்க்க முடியாததெல்லாம் பார்க்கப்படுறது. இங்கே அஞ்சனம்னா பழைய காலத்தில், இப்போ கூட அப்படிப்பட்ட சித்தி இருந்து யாராவது பண்ணுறாங்கன்னு தெரியல, ஆனால் இது இருக்கு. இது ஒரு பவர். என்ன, ஒரு ஜலத்தில் அந்த அஞ்சனம் అనేది அது கருப்பாக இருக்குமா, மையன்னு சொல்லுவோம் பொதுவாக. அஞ்சனம்னா கண்ணுக்கு வச்சுக்கிற மையுக்கு பேர் கூட அஞ்சனம் தான். இல்லை சில வாட்டி இப்போ மகாபாரதத்தில் சஞ்சயர் மகாபாரத யுத்தத்தினு எங்கே பார்த்தான், டிவி பொட்டி மாதிரி ஒன்றும் கிடையாது, ஒரு பாத்திரத்தில் ஜலம், அந்த ஜலத்தில் பார்த்தான். அந்த ஜலத்தில் அந்த படம் தெரியணும் அப்படின்னா அதில் ஒரு மூலிகை, ஒரு மை மாதிரி ஒரு பிளாக்கிஷ் ஒரு கவர் மருந்து போடணும். அது வியாசர் கொடுத்த ஒரு பவர்னால் அது நடந்ததுனால சாதாரணமாக பார்க்க முடியாத அந்த கண்கள் தூரதிருஷ்டி வந்துச்சு அந்த கண்களுக்கு. அதே மாதிரி இப்போ சமீப காலத்தில் இப்போ சொல்லும் போது இந்த பிளாக் மேஜிக் பண்ணுறவங்களோ இல்லைன்னா அந்த சித்தி இருக்கிறவங்களோ என்ன பண்ணுவாங்க, இப்படி எல்லாம் ஒரு அஞ்சனம் போட்டு பார்க்குறதுன்னா, யாராவது வீட்டில் தவறி போயிட்டான், காணாமல் போயிட்டான், அப்புறம் அங்கே அவன் எங்கே இருக்கான் நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னான். இந்த மாதிரி பார்க்குறதுக்கு அவன் என்ன பண்ணுவான், யாருன்னு ஒருத்தர் நீ கூப்பிட்டு அந்த சக்தி இருக்கிறவனும் இவனுக்கு அந்த மாதிரி ஜலத்துலேயோ கையிலையே இப்படி மை பூசிட்டு அதில் பார்க்க சொல்லுவான். பார்த்தா அவனுக்கு அங்கே அந்த ஆள் எந்த பக்கம் போயிருக்கா, எங்கேனே அந்த டைரெக்ஷன் எல்லாம் தெரியும், அங்கே இருக்கான்னு கூட தெரியுமா. அதுக்கு பேர் தான் அஞ்சனம் போட்டு பார்க்குறதுன்னுவாங்க. அது இந்த பக்கம் தெரியல, நாங்கள் சின்ன வயசுலேருந்து நிறைய கேட்போம் அந்த மாதிரி எல்லாம்.
அவன் யாரோ ஒருத்தர் இருப்பான் எங்கோ. ஸோ அவனுக்கிட்ட போவான் தெரிஞ்சுக்கிட்டே. அங்கே அஞ்சனம் போட்டு பார்க்குறவன் இருக்கானாமா, அவனை போய் கேட்டால் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. சிலவாட்டு அவனே பார்த்து சொல்லுவான், அவனே இல்லைன்னா யாருக்காவது நம்மளுக்கு கூட பார்க்க சொல்லுவான், தெரிய வைப்பான். இந்த உதாரணம் கண்ணில் மை போட்டு கண்ணுக்கு இருக்கிற கோளாறுని தீர்த்திட்டா கண்ணு சூக்ஷ்மத்தனி அப்புறம் பார்க்க முடியாதது பார்க்கும் இல்லையா? அதே மாதிரி யதா யதா ஆத்மா எந்தளவுக்கு இந்த சாதகனுடைய ஆத்மான அந்தக்கரணம் மனசு வந்து மத் புண்ணிய கதாசிரவணாபிதானை பரிமிருஜ்யதே. எந்தளவுக்கு அந்தக்கரணமனே அந்த தர்ப்பணம் கண்ணாடின்னு வந்து என்னுடைய கதைகள் கேட்கறது, என்னுடைய நாமம் சொல்கிறது, என்னுடைய புண்ணிய சிரவணம். புண்ணியமான விஷயம் என்னன்னா இதில் ஆத்மா பரமாத்மா பற்றி சொல்கிற விஷயந்தான் புண்ணியமானது. மிச்சம் எல்லாமே போய் தானே. அப்படிப்பட்ட என்னுடைய புண்ணிய கதா அந்த கதைகளின் சிரவணம் பண்ணி அபிதானைஹி அதெல்லாம் கேட்கறதுனால கீர்த்தனை பண்ணுறதுனால இவனும் அந்தக்கரணம் ஆத்மா பரிமிருஜ்யதே சுத்தமாகும். எந்தளவுக்கு இது கேட்க அப்போது அவனுக்கு அந்தளவுக்கு சுத்தமானதுக்கு அப்புறம் ததா அந்தளவுக்கு அவனுடைய அந்தக்கரணம் சுத்தமானதுனால அவனுக்கு என்னாகுமா, பஷ்யதி சூக்ஷ்மம் வஸ்து. சூக்ஷ்மமானது இது முன்னாடி புரியாதது எட்டாதது, அந்த இது முன்னாடி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற அழுக்கோடு இருக்கிற அந்த மனசு இப்போது தத்துவத்தினை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறது. இந்த பஷ்யது என்ன அர்த்தம்? புரிஞ்சுக்கிறது, பரமாத்ம தத்துவத்தினை பற்றி புரிஞ்சுக்கிறது. இது முன்னாடி புரியல, ஆனால் இப்போ கேட்க புரியறது பாருங்க. அந்த கேட்கறது అనేది காதில் வந்து உள்ள அந்தக்கரண ஹிருதயத்துக்கு போடுற மருந்து. அப்படி அது கண்டிப்பாக எந்தளவுக்கு சிரவணம் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அது வந்து அந்தக்கரணம் சுத்தி பண்ணி அப்புறம் அந்த சூக்ஷ்ம தத்துவம் சத்தியத்தினை உணரத்துக்கு அவனுக்கு சக்தி ஏற்படும். யதா அண்ணா அதோ அந்த எக்ஸாம்பிள், கண்ணில் மருந்து போட்டால் இது முன்னாடி பார்க்க முடியாத கண்ணு எப்படி இப்போ பார்க்க தொடங்கிச்சோ அப்படின்னு ஒரு அழகான உதாரணம் கொடுத்தார். அப்படின்னா அப்போது ஸ்ரவணம் கீர்த்தனம் மனனம் இதெல்லாமே பகவத் சிந்தனை. அப்போது பக்தாள்ளையொக்க இப்படி தான் மறுபடியும் வேதாந்தம் பகவத்கீதா அதெல்லாம் உபனிஷத்துகளை கேட்டுட்டு இருந்தாலும் அது பகவத் சிந்தனந்தான். நல்லா புரிஞ்சுக்கணும். பகவத் சிந்தனைன்னு சொன்னால் வரும் இங்கே கதாசிரவணம்னு சொன்னதுனால எப்பவுமே பகவானுடைய கதை மாத்திரமே புராணம் மட்டுமே கேட்கணும்னு கிடையாது. புராணங்கள் எல்லாம் கூட முதல் லெவலில் உபனிஷத்துகள் பகவத்கீதை படித்து புரிஞ்சுக்க முடியாதவங்களுக்கு புராணங்கள். ஸோ இங்கே பகவான் சொல்கிறனால அதனால் நான் பகவத்கீதையும் கேட்க மாட்டேன், உபனிஷத்துன்னு கேட்க மாட்டேன், கேவலம் கதைன்னு சொல்லிட்டு கதாசிரவணம் மட்டும் பண்ணுறேன்னா நல்லது தான் அந்த கதை கேட்கறதுனால. ஆனால் அது கூட நீ வந்து இப்போது இந்த பாகவதம் கதை தான் நம்ம பேசுகிறோம், எவ்வளோ நாளில் பேசிகிட்ருக்குறோம், எல்லா அத்தியாயம் பேசிட்டோம். இப்போது உத்தவ கீதை சொல்லும்போது எவ்வளோ இடத்துல நடுவில் தத்துவ விஷயம் இப்போ தானே ஹம்சகீதை கேட்டு முடிச்சிருக்கோம். அப்போ அதில் என்ன ஆத்ம விஷயம் சொல்லப்பட்டது, ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கிய விஷயம் சொல்லப்பட்டது. இப்போ அது கேட்கணும் இல்லையோ? அதே தான் உபனிஷத்துகள் வந்து ரொம்ப முக்கியமாக எடுத்து சொல்கிறது. அதனால் கதை தான்னா அர்த்தம் ஆத்ம கதை, உன்னுடைய ஸ்வரூப கதைன்னு கேளு, அதுதான் உபனிஷத்து சொல்கிறது. அதனால கதை கேட்குறதுன்னு சொன்னால் கேவலம் பஜனை பண்ணிக்கிட்டே கோவிலுக்கு போயிட்டு யாரோ ஏதோ ஹரி கதை சொல்கிறாங்க புராணமன் இல்லை. தத்துவம் கேட்கறது தான் கதை கேட்கறது.
ஏன்னா கதைలో భగవానుடைய தத்துவம், ஜீவ தத்துவம், ஜெகத் தத்துவம், எல்லா தத்துவங்களும் சொல்லி இது எல்லாத்துக்கும் இருக்கிற உறவு என்னன்னு சொல்லி நம்மளை நம்முடைய ஸ்வரூபத்தினை நமக்கு காட்டி கொடுக்கிறது. அதனால இந்த மாதிரி பகவான చింతన భగవత్ చింతన హృదయత్తులో பெரும்பாலும் நிறைய சமயம் என்ன லோக விவகார காரியங்கள் பண்ணிட்டு இருந்தால் கூட அந்த பகவத் சிந்தனை ஹிருதயத்தில் இருக்கணும். ராமாயணத்தில் ராமர் ஆஞ்சநேயருக்கு நடந்த ஒரு டைலாக் சம்பாதத்தில் சொல்லுவாங்க. ஹனுமான்ஜி ராமர்கிட்ட கேட்டார், ஹனுமான் உனக்கு என்ன வேணும்னாரு. பிரபு எனக்கு உன்னுடைய பாதங்களோட எனக்கு இடம் கொடுங்கோ, உன்னுடைய சேவகனா உன்னுடைய பாதங்களோட உட்காந்துட்டு சேவிக்கிற எனக்கு இடம் கொடுங்கோ பாதங்களுக்கிட்டான்னு கேட்டான். கேட்டால் பகவான் சொன்னார், இடம் இல்லை ஹனுமான் ஆஞ்சநேயா, ஏன்னா நிறைய பக்தாள், எத்தனை பேருக்கு நான் இடம் கொடுக்க முடியும், எல்லாரும் பாதங்களை கிட்ட இடம் வேணும்னு கேட்டாங்க. அதனால சரி அப்போ என்ன பண்ணிட்டோம், அட்லீஸ்ட் உன்னுடைய ஹிருதயத்தில் எனக்கு இடம் கொடுப்பீங்களா பிரபுன்னு கேட்டான் ஹனுமான்ஜி. ராமர் சொன்னார், இல்லை ஹிருதயத்தில் இன்னும் இடம் கம்மி, அங்கேயும் நிறைய பேர் பக்தாள் ஆல்ரெடி சீட்டெல்லாம் ஆக்கியபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். சொன்னதுக்கு ஹனுமான்ஜி சொன்னார், சரி நான் என்ன பண்ண முடியும், அப்போது நீங்கள் பாதங்களை கிட்டையும் இடம் இல்லைன்றீங்க, ஹிருதயத்திலும் இடம் இல்லைன்றீங்க, அதனால் நான் போகிறேன், நான் கிளம்பி போகிறேன்னா. அப்போது ராமர் கூப்பிட்டுட்டு, இல்லை ஹனுமான் போகாத, நீ இன்னொன்று பண்ணலாம் இல்லையோ, என்னன்னு சொன்னால் உன்னுடைய ஹிருதயத்திலோ எனக்கு இடம் கொடு, பாருங்கோ உன்னுடைய ஹிருதயத்தில் எனக்கு இடம் கொடு, நான் அங்கே உட்காருவேன். ஹனுமான்ஜிக்கு எவ்வளோ சந்தோஷமாய் அவர் அப்படி அவரோட ஹிருதயத்தை அப்படி கிடிச்சிட்டார். ராமர் உள்ளே போய் உட்கார்ந்திருக்கார். அதனால தான் ஹனுமான்ஜி அப்படி அவருடைய ஹிருதயத்தினை திறந்து பார்த்தா. அப்படின்னு அர்த்தம் என்ன, ஹிருதயத்தில் நமக்கு பகவத் ஸ்மிருதி, பகவன் நாமம், பகவத் ரூபம், அந்த சிந்தனை அதே இருக்கணும். அதுக்கப்புறம் எத்தனையோ நடக்கட்டும், என்னமோ நடக்கட்டும், இந்த சரீரம் மூலமாக பல காரியங்கள் நடக்கட்டும், சுற்றி அநேக விஷயங்கள் மாறட்டும். அதனால தான் எப்போ அப்படி இந்த ஹிருதயத்தில் பகவத் ஸ்மிருதி ஆத்மஸ்ருதி வருதோ, ஓகே, மனசு அப்போது பகவானுக்கிட்டே பகவத் தியானத்தோடு இருக்கிறது அர்த்தம். அதுக்கப்புறம் அப்படி பகவத் லீனமான மனசு என்னாகும், ஆட்டோமேட்டிக்கலி பாஹ்ய அனாத்ம விஷயங்களுடைய ஸ்மிருதி குறைஞ்சிட்டே வரும். அதோடைய எஃபெக்ட் நம்ம மேலே ஒன்றும் பிரபாவம் இருக்காது, நம்மளை அதை கஷ்டப்படுத்தாது அப்படின்னு சொல்லி பகவான் சொன்னாராமா. அடுத்தது 26வது ஸ்லோகத்தில், விஷயான் தியாயதச்சித்தம் விஷயேஷு விஷஜ்ஜதே மாமனுஸ்மரதச்சித்தம் மய்யேவ பிரவிலீயதே. ஸோ அதனால் இப்போ மேலே இப்போ சொன்ன விஷயத்தின்னு பகவான் இங்கே இப்படி விவரிக்கிறார். சரியா, மனசு எப்போ எந்த அளவுக்கு மனசு இந்திரிய விஷயங்களனி விஷயான் தியாயதः சித்தம் விஷயேஷு விசஜ்ஜதே. விஷயங்கள்னா லோக விஷயங்கள், லோக பாஹ்ய விஷயங்கள், 5 ஞானேந்திரங்கள் மூலமாக கிரகிக்கப்படுற இந்த சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தத்துக்கு சம்பந்தப்பட்ட அவுட்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ், இதே நிறைய சிந்தனை பண்ணிட்டு இருந்தால் என்ன ஆகும், மனசு அதோ அந்த விஷயங்களை கூடவே நிறைஞ்சிருக்கும். அப்போ என்ன ஆகும், மனசு அதில் மாட்டிக்கும். பாக்கிய விஷயங்கள் எல்லாமே நம்மளே மனசுன்னு என்ன பண்ணும், சித்தத்தினை டிஸ்டர்ப் பண்ணும் மனசனை. இது எல்லாருக்கும் இருக்கிற அனுபவம் தான்.
லோக விஷயங்கள் பாஹ்ய விஷயங்கள் நினைக்க நினைக்க மனசு செஞ்சலமாகும், டிஸ்டர்ப் ஆகும். செஞ்சலம் டிஸ்டர்பன்ஸ் என்ன அர்த்தம்? ராகத்வேஷங்கள் ரெண்டுத்தில் ஏதோ ஒன்றும் ப்ரிடாமினண்ட்டாக இருந்துட்டு அந்த மனசில் ஒரு அசாந்தினி உருவாக்கிட்டே இருக்கும். அப்படி தானே? அதனால இது கவனிச்சுட்டா அப்போ என்ன பண்ணணும்? மாம் அனுஸ்மரதா, அதே நீ லோக விஷயங்களனே பாஹ்ய விஷயங்களனே நினச்சிக்கிறது இல்லைன்னு மனசை நிறுத்திட்டு மாம் அனுஸ்மர, எப்போ என்னை மறுபடியும் மறுபடியும் திருப்பி 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 அனுஸ்மரதன்னா அணுன்னா விடாமே. ஏதோ கொஞ்ச நேரம் வாரத்துக்கு ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், காலையில் ஒரு வாட்டி ஒரு விளக்கேற்றிட்டோம், சாயங்காலம் ஒரு வாட்டி விளக்கேற்றுறோம், இப்படி இல்லை, நிரந்தரம் அனுஸ்மரதா. அதனால் என்ன ஆகும்னா சித்தம் மை ஏவ பிரவிலீயத்தை. அங்கே விஷய வாசனங்கள் லோக விஷயங்களை சிந்திக்கிறதுனால மனசு அதிலேயே லயிச்சு அதிலேயே மாட்டிக்கிச்சு. ஆனால் பரமாத்மா என்னுடைய மேலே நீ மனசுன்னு அப்படி லக்னம் ஏகாகிரப்படுத்திட்ட, அந்த மனசு என்னிலேயே லீனமாயிடும் என்னார். அப்படின்னா மனசனேதங்க பூர்ணமாக பகவத் சிந்தனையே, பகவன் நாமம், கீர்த்தனம், ஸ்மரணம், தியானம், வந்தனம் இதிலேயே ஈடுபடும். அப்படி இருக்கும்போது அந்த மனசில் தான் சாந்தி, நிலகுலையாத சாந்தி, நிம்மதி, தைரியம் எல்லாம் வரும். அங்கே தான் எப்படிப்பட்ட ஒரு மோகம் ஏற்படாது. அப்போது பகவத் என்னாகும்? அப்போது வாழ்க்கையில் சுற்றி வாழ்க்கை நடக்கும்போது பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். எல்லாம் பகவான் பண்ணுற வேலை தான், பகவானுடைய வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தபடிக்கே இருப்பேன், அவர் செல்லும்படியே நான் செல்லுவேன். அவர் எந்த நடத்துகிறாரோ அது எல்லாம் அது மகாசக்தி, அவருடைய சங்கல்பம், அவருடைய விருப்பம். ஸோ அப்படிப்பட்ட விரும்பி அந்த பகவான் அதுதான் அந்த பக்தனுக்கு நான் இருந்தும்படிக்கே இருப்பேன்னா என்ன நடக்கட்டும் சுற்றி, எப்படிப்பட்ட ஒரு கஷ்ட சூழ்நிலை, கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன். இப்போது உலகம் மொத்தம் ஒரு கஷ்டமான சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்குல்ல. இந்த மாதிரி ஸ்திதியில் நீ இப்படிப்பட்ட ஒரு பக்தி உள்ளே வச்சுக்கலன்னா, இப்படிப்பட்ட ஒரு அறிவு உனக்கு உள்ளே இருக்கலைன்னா, எப்படி தான் இப்படிப்பட்ட இருக்கிற சூழ்நிலைன்னு நம்ம தைரியமாக சமாளித்து எதிர்க்க முடியும்? வரட்டும், என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும்னு சொல்லிட்டு தைரியம் எப்படி வரும்? அதனால் எல்லா சமயத்திலும் மனுஷனுக்கு எப்படிப்பட்ட சிச்சுவேஷன் வருமோ, என்ன போகுமோ, என்ன வைரஸ் வருமோ, என்ன போகுமோ யாருக்கு தெரியும்? ஆனால் நான் இந்த வைரஸ் இல்லைன்னாலும் இன்னொரு ப்ராப்ளம் லோகத்தில் நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்களே நம்மளே பிடுங்கி உயிர் வாங்குவாங்கன்னு. அதையெல்லாம் ஒரு டைப் ஆஃப் சஃபரிங் வைரஸ் தானே. அதனால் நான் அவர் வச்ச மாதிரி பகவான் என்ன எங்கே வைக்கிறாரோ, எப்படி இருக்க வைக்கிறாரோ, என்ன நடத்த வைக்கிறாரோ இருந்தபடிக்கே இருப்பேன் அனே பாவனை மனசு அங்கே லீனமாயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, அதனால் என்னை பற்றியே தியானம் பண்ணணும். ஸோ இப்படி என்னை பற்றி தியானம் பண்ணாமே லோகமே சத்தியம்னு சொல்லிட்டு, லோகத்தில் இருக்கிற விவகாரமே சத்தியம் உண்மைன்னு சொல்லிட்டு சத்தியமான என்ன மறந்துட்டேன். அதனால் 27வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, தஸ்மாதசபித்யானம் யதா ஸ்வப்னமனோரதம் ஹித்வா மயி சமாதஸ்த்வ மனோமத்பாவபாவிதம். அதனால் இந்த காணப்படுற ஜகத்து நினைவுடைய அனுபவம் ஸ்வப்ன மனஹ ரதம் யதா
இது எல்லாமே சொப்னத்தில் என்ன காணப்பட்டு என்ன நடந்திருக்கிற மாதிரி ஒரு அனுபவத்தினை கொடுத்துட்டு அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் ஏற்படுறதே. அது எப்படியோ இந்த மனசில் வர நினைவில் அதெல்லாம் மனசில் வந்த என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் மனசில் ஏற்பட்ட ஒரு ஜஸ்ட் ஒரு தோற்றம் தானே, ஒரு விலாசம்னா ஒரு தனிப்பட்ட ஏதோ கிரியேட்டட் இமேஜின் கல்பிதமான ஒரு அனுபவம். அதே மாதிரி தான் இந்த நினைவில் இருக்கிற அசத் அபித்தியானம்னா நீ என்னமோ கனவுல இருக்கிறது மட்டும் போய் அது கல்பிதமானு சொல்லி விடுறேன். ஆனால் நினைவுக்கு மட்டும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறேன். நினைவுல தான் உனக்கு எல்லா சம்சாரம் தொந்தரவு ப்ராப்ளம் இருக்கு. ஆனால் புத்தவா பாரு, நினைவில் இருக்கிறது எல்லாம் கூட அசத் அபித்தியானம். இந்த பாஹ்ய உலகத்தில் இருக்கிற வஸ்துகள் இதெல்லாம் சத்தியம், இதெல்லாம் ரொம்ப உண்மை, இது எனக்கு சுகம் கொடுக்கறது, இது எனக்கு துக்கம் கொடுக்கறது, இதுதான் என்னுடைய இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறோமே நம்ம மித்யா. இது எல்லாமே கூட அசத் அவித்யானம். இந்த மித்யா ஜகத்துடைய இந்த சிந்தனம் எல்லாம் இருக்க பாரு, அது கூட கனவு மாதிரி ஹித்வா விட்டுடணும். அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அது ஒரு இன்னொரு கனவு மாதிரி தான் நினைவும். அப்படின்னு சொல்லி அப்போது இந்த கனவுனி நனவுனி தூக்கத்தினி இத்தனை நடத்துறது, இவ்வளோ பெரிய மாயா ஜகத்தினை நடத்தி கொண்டிருக்கிற அந்த மகாசக்தி என்ன? ஏதோ ஒரு சக்தி நடத்தி கொண்டிருக்கிறது இல்லையா? அந்த சக்திக்கு அப்படியே அடங்கி நீ ஒன்றும் பேசாமே மத்பாவபாவிதம். அப்போ என்ன சொல்கிறாரு? பாஹ்ய நினைவு பிரபஞ்சத்துக்கு உன்னுடைய டியூட்டிஸ் பண்ணிகிட்டே இரு. ஆனால் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இதெல்லாம் சத்தியம், இதெல்லாம் என்னமோ எனக்கு செய்ய போகிறது, கொடுக்க போகிறது, ஆக போகிறது అని இமேஜின் பண்ணிக்காதே. எல்லாமே மித்யாதான். மித்யானா கனவு மாதிரி. ராமர் வந்தார், கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் எத்தனை அவதாரங்கள் வந்தது. ராமகிருஷ்ணர் வந்தார், மகாத்மர்களும் கிளம்பி போயிட்டாங்க, ருஷிகள் வந்தாங்க, கிளம்பி போயிட்டாங்க, ரமணர் வந்தார், கிளம்பி போயிட்டார், எத்தனையோ பாகவதாள் வந்தார், கிளம்பி போயிட்டாங்க. அதனால அவதாரமன் எடுத்துக்கிட்டு வந்த பகவானே கிளம்பி போயிட்டுறாரு, காணப்படுறாரு. என்ன இது சத்தியம்? அப்போ யார் சத்தியம்? மத்பாவபாவிதம். ஹிருதயத்தில் ஹிருதயேஸ்வரனா அந்தர்யாமிய நான் சொல்லி பிரகாசிச்சிட்ருக்கிற மத்பாவபாவிதம், அதுக்கு பேர் தான் என்ன மேலே அப்படிப்பட்ட சிந்தனைக்கு பேர் பக்தி. ஹிருதயத்தில் இந்த நானனு தோன்றது என்னது? நம்ம தப்பாக இந்த நான் అనేది அபிமானப்பட்டு அகங்காரத்தினால் என்ன நினச்சிக்கிறோம்? நானும் செய்கிறேன், நானும் பண்ணுறேன், நானும் சாதிக்கணும், நானும் செய்யணும், நானும் செய்யலைன்னா எப்படி, எனக்கு எப்படி ஆகுமனே. அசல் இந்த நான் అనేది இல்லாமல் பாருங்கோ, உள்ள எத்தனையோ நடந்துட்டுருக்கு. சரீரத்தில் ரத்தம் ஓடுறதே உங்களுக்கு தெரியுமா? உனக்கு தெரிஞ்சா ஓடுறது, உங்களுக்கு சொல்லியா ஓடுறது? ஹார்ட் பீட் பண்ணுறது நமக்கு தெரிஞ்சு சொல்லியா ஓடுறது? எத்தனையோ வேலைகள் உள்ள நடந்து கொண்டிருக்கிறது. சாப்பிட்ட சாப்பாட்டு ஜீரணமாகிறது நீ சொல்லியா, உனக்கு தெரிஞ்சா நடக்கிறது? ராத்திரி பகல் காற்று வீசுறது, காலம் ஓடிட்டுக்கிறது, எல்லாம் ஆயிட்டுருக்கிறது, என்னென்னமோ ஆயிட்டுருக்கிறது. நமக்கு ஏதாவது கண்ட்ரோல் இருக்கா? இந்த பிரகிருத்தின்னு இப்படியே பார்த்தோம்னா பிரகிருத்தியில் நமக்கு கண்ட்ரோல் இல்லை. பிரகிருதி மேலே கண்ட்ரோல் அடியணும்னு சொன்ன என்ன அர்த்தம்னா, பிரகிருத்தினே தூரமாக அது விக்ருத்தோட கூடியிருக்கிறது தான். அதில்
ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அங்கே. ஏன், அது ஒரு காணல் நீர் மாதிரி. அப்போது அது பார்க்குற நானும் அது கவனிக்கிற நானு தானே முக்கியம். அந்த நானுக்கு தான் மத் பாவ பாவிதம். பகவான் எப்போ மத்தன்னு சொல்கிறாரோ, நம்ம சாதகனை இந்த உள்ள தோணுற என்ன உள்ள நான் தான் இருக்கேன்னு அவர் சொல்கிறாரு. அப்போது நானும் அனி திரும்பி சொன்னால் நான் எங்கே இருப்பேன்? இப்போ அவர் உள்ளே இருந்து அப்போ நான் எங்கே இருக்கேன்? நான் எங்கே இருக்கேன்? நான் இல்லை. அந்த நானுன்னு இது இருந்துச்சுன்னா அது பரமாத்மா தான். ஒரு நான் தான் இருக்க முடியும், 10 நான் இருக்க முடியாது சத்தியத்தில். ஏன்னா பகவான் அடிக்கடிக்கு நானே தான் சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி என்றார். மத்பாவ பாவிதம். ஸோ பக்தினால் என்னுடைய சிந்தனால் சுத்தி செய்யப்பட்ட அந்த அந்தரங்கம் இருக்கே மனசு, அப்படின்னா அகங்கார ஜீவபாவம் நானனே ஒரு அல்பமான அந்த அபிமானம் இல்லாமையான அதுக்கு பேர் தான் மத்பாவ பாவிதம் செய்கிறதுனால மனஹா என்னாகும்? மனசு மயி சமாதஸ்துவ. அப்போது என்னையே ஏகாகிரமாயி என்னே சிந்திச்சுட்டு இருக்குமா? ஓகே, அப்படின்னு சொல்லி சும்மா வார்த்தை விடுறதில்லை. அப்படின்னா நமக்கு எப்படி அது பிரயோஜனப்படணும்? அந்த வார்த்தை தைரியம் கொடுக்கணும், நம்மளுடைய மனசனை சுத்திப்படுத்தணும். உள்ள நமக்கு பிரயோஜனப்படணும்னு சொன்னால் என்னன்னா, என் மனசில் இருக்கிற சோக மோக பயங்களை நிவர்த்தி ஆகணும். இது ஒன்று தாங்க கணக்கு. அதனால் இது செய்யலைன்னா, இப்படி செய்யாமல் இருந்தால் நீ அப்புறம் என்ன தெரியுமா? நீ பெரிய அபராதம் பண்ணுறேன்னு அர்த்தம். இப்போது இங்கே சொன்ன மாதிரி பகவான் சொன்ன மாதிரி நம்ம பண்ணலன்னா பெரிய அபராதம் பண்ணுறேன். இங்கே பகவான் சொல்லலை, நான் சேர்த்து சொல்லிட்டுருக்கேன். அபராதம் பண்ணிட்டான்றமா என்னதான் பெரிய அபராதம்னா, பக்தி சாஸ்திரத்தில் முக்கியமாக அந்த சிவ பரம்பரை அவங்க சொல்லுவாங்க, ஐயையோ சிவாபராதம். சிவாபராதம் என்னன்னா, சிவத்தினி பார்க்காம ஷவத்தினி மட்டுமே பார்த்துட்டு ஷவமன்ன அனாத்மா. அதுதானே பகவான் இங்கே சொன்னார். அசத் அபித்தியானம். எல்லாத்தினையும் நீ நாமரூபங்கள் பார்க்குற, நாமரூபங்களுக்கு பின்னாடி இருக்கிற சத்தியன்னு பார்க்கல. அப்போ அந்த சிவம் என்னன்னு பார்க்காம ஷவத்தினி மட்டுமன்ன கேவலம் நாம ரூப ரொம்ப ஸ்தூல புத்தியோட பார்க்குற புத்தி இருக்க பார்த்தியா? இந்த அபராதம் இருக்க பார்த்தியா? சிவனுக்கு செய்கிற அபராதம். இந்த அபராதத்துலேருந்து இன்னும் சிவனு கூட காப்பாற்ற முடியாது. ஏன்? நீ தான் புரிஞ்சிக்காமே சிவனு சொன்னானும் கிருஷ்ணர் சொன்னானும் நீ புரிஞ்சிக்க மாட்டே, கேட்க மாட்டே. கேட்டு புரிஞ்சுக்கிறது சிவன்னு சிவனாக கவனித்து ஷவத்தின்னு ஷவமாக கவனிச்சுட்டா நீ அந்த சிவ அபராதத்திலிருந்து வெளியே வருவேன். அதனால தான் பகவான் சங்கராச்சாரியர் சிவ அபராத க்ஷமாபணா ஸ்தோத்திரம், அந்த சிவனுக்கு பண்ணுறன்னா சத்தியத்துக்கு பண்ணுற அபராதம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் எழுதிட்டார். அதில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ஸ்தோத்திரம் கடைசியில் சொல்லுவார், க்ஷந்தவ்யோ மே பராத சிவ 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 சம்போ ஸ்ரீ மகாதேவ சம்போ. க்ஷந்தவ்யோ மே அபராத. நான் என்னுடைய அபராதத்தினை நீ மன்னிக்கணும், க்ஷமிக்கணும். என்னன்னா, தேவையில்லாமல் இந்த பாஹ்ய அனாத்மலையே மனசுன்னு போட்டி ஏதோ கர்ம பண்ணி திரும்பி அந்த முதல் ஸ்லோகத்தில் அர்த்தம் சொல்கிறேன், ஸ்லோகம் படிக்கல. எங்கே சிவசமாபணார்த்தம். அம்மா வயத்தில் மாட்டிக்கிட்ட அதே ஒரு பெரிய நான் செஞ்ச தவறு. ஏன்? அஜ்ஞானத்தினால கர்ம செஞ்சேன், அதெல்லாம் கிளைம் பண்ணேன், ஜீவபாவத்தினை கிளைம் பண்ணேன். அதனால தான் எனக்கு முதல் பனிஷ்மெண்ட் என்னன்னு இங்கே அம்மா வயத்தில் கொண்டு பந்திச்சு இந்த இருட்டில் போட்டாச்சு. இது நான் பண்ண பெரிய தப்பு. அதுக்கப்புறம் இங்கே இந்த கஷ்டம் எனக்கு சுற்றி மலத்திலேயே இங்கே இருந்து கஷ்டப்பட்டு இப்படி ஆகிறது. இந்த ஜென்ம
வெளியில் வந்தால் மறுபடியும் இப்படி அஜ்ஞானத்தில் இப்படின்னு சொல்லி அழகான ஸ்லோகங்கள் எது வர அதில். ஸோ அதனால் பகவான் வந்து என்ன சொல்கிறாரு, மனசனை வந்து என்னுடைய சிந்தனையோட நிரம்பி இருக்கணும் அன்னார். அடுத்தது 28 29 ஸ்லோகங்கள் வந்து நான் ரெண்டுத்தினே கலந்து எடுத்துக்கிறேன். அதில் முதல் 28வது ஸ்லோகத்தில் இருக்கிற பாதி விஷயமும், அப்புறம் 29வது ஸ்லோகத்தில் இருக்கிற மொத்த விஷயத்தையும் சேர்த்துக்கிறேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இல்லை. என்ன விஷயம் அங்கே ஒன்றாதான் சொல்லப்பட்டது. ஆனால் 28ல் 2வது வரியில் வந்து சொல்கிற விஷயம் உடனே டாபிக் வேறு மாறுறது. அதனால் கொஞ்சம் அப்படி பொருத்தமாக கேட்டுக்கோங்க. பொருத்தமாக இருந்து 29 முதல்ல படிக்கிறேன். ந ததாஸ்ய பவேத் க்லேஷः பந்தச்சான்ய பிரசங்கதः யோஷித் சங்காத்யதா பும்சः யதா தத் சங்கி சங்கதः. 26வது ஸ்லோகத்தில் 2 ஸ்லோகங்களுக்கு முன்னாடி என்ன சொன்னார் பகவான், விஷயங்களை தியானம் செய்யறதுல இருந்தனால மனசு அந்த விஷயங்களே இந்திரிய விஷயங்களுக்குள்ளேயே ஈடுபட்டு அதில் மாட்டிக்கும். அதுக்கு பகவான் கீதையில் கூட சொன்ன விஷயத்தினை அடிக்கடிக்கு நம்ம படிக்கிறோமா, ஞாபகப்படுத்துகிறானா, தியாயதோ விஷயான் பும்சः சங்கஸ்தேஷூபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமः காமாத் क्रोधो விஜாயதே क्रोधात् भवति சன்மோகः சன்மோகாத் ஸ்மிருதி விப்ரமः ஸ்மிருதிப்ரம்சாத் புத்திநாசः புத்திநாசாத் பிரணஷ்யதி. இது எப்படின்னா, ஒரு மாடியிலிருந்து ஒரு படி மேலே விழுந்த பந்தி அதுக்கு அடுத்த படிக்கு தானாக இறங்கி இழுக்கப்பட்டு ஓடும். அது மட்டும் இல்லை, முதல் படி அப்புறம் 2வது படி 3வது படிக்கு வரும்போது அதோட வேகம் குறையுமா ஜாஸ்தி ஆகுமா? கீழே போக போக படிகள் தாண்ட அதோட வேகம் ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி தான் இங்கே சொன்ன 7 விஷயங்களில் அப்புறம் 8 விஷயத்தை டமால்னு விழுந்துருது. அர்த்தம் நான் பிரணஷ்யத்தை வாழ்க்கையை நஷ்டம் பண்ணிக்கிறேன், ஜீவிதத்தினை நஷ்டம் பண்ணிக்கிறேன், மனுஷ ஜன்மத்தினை என்ன விஷயங்களின் தியானம் பண்ணுறதுனால. அதுதான் இங்கே சொன்னார். இப்போது இந்த விஷய தியானத்தில் பற்றி சொல்லும் போதும் ரொம்ப கஷ்டமானது, ரொம்ப மனசனை டிஸ்டர்ப் பண்ணி வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை உருவாக்கி ரொம்ப கஷ்டப்படுத்துகிற ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாத்தையும் ஜெயிக்கலாம், எல்லா இந்திரியங்களையும் கட்டுப்படுத்தலாம், ஆனால் கடைசியாக வரைக்கும் இருக்கிற ரொம்ப கஷ்டமான கஷ்டப்பட்டு நீக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்திரீ புருஷ வியாமோகம், த காமம், the desire for the women and the desire for the men, attraction, a mutual attraction இருக்க பாருங்க. இது வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஒரு எடிக்ஷன் மாதிரி, அடிமையாகுது. ஸோ காமம் అనేది வந்து பல அர்த்தத்தில் உபயோகப்படுத்திட்டா கூட டிசைர் అని நார்மலாக, பட் இங்கே வந்து த செக்ஷுவல் ஆஸ்பெக்ட், ஸ்திரீக்கு புருஷன் மேலே புருஷனுக்கு ஸ்திரீ மேலே இருக்கிற அந்த வியாமோகம், அட்ராக்ஷன், இது வந்து ரொம்ப ஜாகிரதையாக புரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கணும். இங்கே பகவான் சொன்ன விஷயம், சகஜமாக பிரகிருதி ஸ்வபாவம் அப்படி இருந்தால் கூட அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அது எந்த அளவுக்கு எவ்வளவு எந்த விதமாக எப்படி అనేది ஒரு குறிப்பிட்ட இது கொடுக்கப்பட்டது. இது வாழ்க்கையில் 25 வயசுலேருந்து ஒரு 50 வயசுக்குள்ள, அது அந்த சமயம்தான் கிரகஸ்தனு. அதுக்கு முன்னாடி பிரம்மச்சாரி தன்னந்தனிதான். அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தம் 2 பேர் இருந்தால் கூட 2 பேர் அப்படிப்பட்ட ஒரு அட்ராக்ஷனும் பாரியாபர்த்த அనే భావத்தினை விட்டுட்டு
சிஸ்டர் அண்ட் பிரதர் மாதிரியும், இல்லைன்னா ஒருத்தன் தெய்வமாக பார்த்துக்கிட்டையும் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையில் ஒரு கட்டம் வானப்பிரஸ்தம். அப்போது தன்னந்தனி மாதிரி தான் இருக்கா. பேருக்கு 2 பேர் இருக்கா, ஆனால் யார் மேலே ஒருத்தர் டிபெண்ட் ஆகாமல், முக்கியமாக இமோஷ்னல்லி ஆர் இந்த எகெயின் இந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் அது இல்லாமல். அப்புறம் சந்நியாசி அப்பவும் தன்னந்தனி தான். ஸோ அதனால் குறிப்பிட்ட ஒரு பீரியட் மட்டும்தான் வாழ்க்கையில் கிரகஸ்தாசிரமம்னு கொடுக்கப்பட்டது. அதில் கூட ரொம்ப அடிமையாகி உளுந்து போய் அப்புறம் வாழ்க்கையுடைய தர்மம் என்ன, அப்புறம் பரமார்த்தம் என்னன்னு கூட தெரிஞ்சுக்காமல் மறந்துட்டேன். அப்புறம் அந்த கிரகஸ்த வாழ்க்கை கூட ஒரு லைசன்ஸ் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த லைசன்ஸு மிஸ்யூஸ் பண்ணிட்டு அப்புறம் பரஸ்திரீ பற்றி சிந்திக்கிறதோ, பரஸ்திரீ பற்றி பாவிக்கிறதோ, இந்த விஷயங்கள் எல்லாமே பலவிதமாக நீ ஸ்திரீ புருஷனுக்கோ, புருஷன் ஸ்திரீக்கோ அந்த மாதிரி அந்த விஷயங்களுக்குள்ளே விழுந்தாயன்னா அது ஒரு பெரிய ட்ராப். అది అంధకూపమని భాగవతత్తులో వీడు భార్య இதெல்லாம் இங்கே பாரியான்னு சொன்னால் தப்பாக எடுத்துக்கூடாது. ஏன் லேடிஸ் பற்றி மட்டுமா சொல்கிறாரனே, இந்த விஷயத்தினு தான் பகவான் இந்த ரொம்ப கஷ்டமான ஜெயிக்கிறதுக்கு, அந்த வாசனை விட்டுறதுக்கு எத்தனையோ பிரயத்தனம் பண்ணி ரொம்ப ஜாக்கிரதையாக வாழ்க்கையில் இருக்கணும். அதுதான் சொல்கிறாரு. இன்னும் சில விஷயங்கள் நான் ஸ்லோகம் சொல்லிட்டு சொல்லுவேன். இப்போ படித்த இந்த 29வது ஸ்லோகத்தில் அதுதான் சொன்னார். என்னன்னா, ந ததா அஸ்ய பவேத் கிளேஷா. ஒரு மனிதனுக்கு ஏற்படுற துக்கம், பிரச்சனை, ஒரு காம்ப்ளிகேஷன், டிஃபிகல்ட்டிஸு, டவுன்ஃபால், அதனால் அந்த கிளேஷம், அதனால் அப்புறம் ஏற்படுற பந்தம், அந்நிய பிரசங்கதா வேறு எதினாலையும் இந்த லோகத்தில் அந்த அளவுக்கு பணமும், அப்புறம் பேரு புகழ், இல்லைன்னா சாப்பாட்டு மேலே ஆசை, அந்த மாதிரி இதெல்லாம் அந்த அளவுக்கு அவன் கிளேஷப்படுத்தலை, துக்கப்படுத்தலை, பந்தப்படுத்தலை. எப்படி, எந்த அளவுக்கு? யோஷித் சங்காத் யதா. அதான் யோஷித்தன்னைங்க ஸ்திரீ சங்கத்தினால. அப்படின்னா ஸ்திரீ பாரியை இருக்கக்கூடாது அப்படி சொல்லலை. அதான் ஸ்திரீ சங்காத்தன்னா அதுக்கு நீ லெஜிட்டிமேட்டாக லீகலாக லைசன்ஸ்டாக இருந்த அந்த பாரியா. அதனால தான் பாரியா பர்த்த ஒரு வாட்டி அவ்வளோதான். அதுக்கப்புறம் திரும்பி இன்னொரு கல்யாணம்னு அதனி இதனி இருக்கும்போது வேறு அவங்களை பற்றி நினைக்கிறது, அந்த வெஸ்டர்னைஸ்டு பாவனை நம்ம நாட்டு இந்த சம்பிரதாயத்துக்கு இல்லை. அதனால தான் அங்கே பாரியனை தவிர மிச்சம் எல்லா ஸ்திரீகளையும் மாதாவாக பாவிக்கிறது. ஆனால் அவங்களுடைய இது என்னன்னா, அவங்க அம்மனு தவிர மிச்சம் ஸ்திரீகள் எல்லாத்தையும் போக வஸ்துவாக பாவிக்கிறது. பார்த்தீங்களா எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா, அதனால் ஸ்திரீ கூட சங்கமே வச்சக்கூடாது, பாரிய எப்படி இருக்கணும், பர்த்த, இதெல்லாம் பல விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அப்படி இரு, ஆனால் அதுக்கு மேலே மீறி நீ எல்லாம் தாண்டி போகக்கூடாது. அதுக்கப்புறம் நீ உன்னுடைய மனசு அந்த யோஷித் சங்காத் பல ஸ்திரீகளை பற்றி நினைக்கிறது, அவங்களுடைய பொம்மை பார்க்கறது, அவங்கள பற்றி பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு, பேச்சு கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு, இவ்வளவு சிம்பிள். அதெல்லாம் நடந்தால் கூட மனசு செழிக்கும். அதனால் ரொம்ப டீப்பாக சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஈவன் சொந்த மகளோட கூட ஒரு அந்த அப்பாவாக இருந்தாலும் சரி, அண்ணாவாக இருந்தாலும் சரி, அந்த பொண்ணு, அந்த கேர்ள், அவங்க கொஞ்சம் வயசுக்கு வந்தவங்களாக இருந்தால், கொஞ்சம் வயசுன்னா அந்த யங் வயசில் இருந்துச்சுன்னா தனியாக அங்கே உட்காந்து பேசக்கூடாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த அந்த மனசனிது, அந்த பிரகிருதி அந்த அளவுக்கு மோசமாக இவனே ஏதாவது தப்பு பண்ண விட்டுடும். அதனால் தனியாக ஈவன் டாட்டர்கிட்ட கூட தனியாக இருந்துச்சுன்னா
அப்படியெல்லாம் ரொம்ப அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த தனியாக பேசுறது இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது பல பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது பல பேருடைய விஷயம் தெரிஞ்சுக்கிறது. இங்கே ரெண்டு பக்கம் ஸ்திரீ புருஷா புருஷ ஸ்திரீ ரெண்டும் ஈக்குவல் தான். அப்படி இந்த யோஷித் சங்காத் யதா பும்சா யதா சத் சங்க சங்கிதா, இந்த ஸ்திரீயுடைய வியாமோகம் ஸ்திரீ லோலனாக இருந்து பானிசனாக இருக்கிற இவனு அடிமை அந்த அட்ராக்ஷனில் இருக்கிற இவனுக்கு எவ்வளோ வயசானா கூட இன்னும் அந்த விஷயங்கள் மனசு வந்து சிந்திச்சு ரமிக்கிறதுக்கு பாஸ்ட் பற்றி நினைக்கிறது இதில் ரொம்ப ரொம்ப அதுக்கு ஒரு இஷ்டம். அது நம்ம முதல்லேருந்தே சரி பண்ணி கட் பண்ணலன்னா ஸோ இந்த விஷயம் கொடுக்குற அளவுக்கு துக்கம் பந்தம் காம்ப்ளிகேஷன்ஸு பாருங்கள். லோகத்தில் பெரிய நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய அக்கிரமங்கள் நிறைய மிஸ்பிஹேவியரு ராங் காண்டக்டு இதெல்லாம் நடக்கிறது குற்றவாளிகள் எல்லாமே கூட 3 சொல்லுவோம் பொதுவாக. வெல்த் வைன் அண்ட் உமன் WWW வேர்ல்டு வைடு வெப்பு அப்படின்னு கரெக்டு தான். உலகம் மொத்தம் இந்த 3த்துல யாரப்போவாவது மாட்டிக்கலாம். ஈவன் சன்னியாசியாக இருந்தவனு கூட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த விஷயத்தில்னு சொல்கிறது. சுவாமினி சுவாமியாராக இருந்தால் கூட ஏன்னா அவ்வளோ அந்த தூரத்தில் இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு வேறு எது கூட உனக்கு சங்கம் இருந்தால் கூட உன்னை இவ்வளோ பாதிக்காது இவ்வளோ கஷ்டப்படுத்தாது. அதனால் இது தெரிஞ்சுக்கிட்டு அப்போ என்ன பண்ணணும்? இதோ சொல்கிறே பாரு 28 சொல்கிறார். அது முதல் வரியில் ஸ்திரீணாம் ஸ்திரீ சங்கினானாம் ஸ்திரீணாம் ஸ்திரீ சங்கினாம் சங்கம் त्यक्त्वा दूरात् ஆத்மவான். ஓகே, இந்த வரி மட்டும் எடுத்துக்கிற இப்போ முதல்ல. ஏன்னா அதனால் இப்போ சொன்னான்ல, அதனால் இந்த ஸ்திரீ ஆத்மவானன்னா தைரியமாக ஆத்ம ஞானத்துக்காக முயற்சி பண்ணுற முமுட்சுவாக இருக்கிற சாதகனும் பக்தனை வந்து ஆத்மவான். இன்னொரு விதம் தைரியம் இருக்கிற இவனை வந்து ஆத்மவானம். ஓகே, அதிந்திரிதா ரொம்ப ஜாக்கிரதையாக அசால்ட்டாக இல்லாமல் கேர்ஃபுல்லாக இருந்து இந்த ஸ்திரீ விஷயத்தில் இந்த ஆப்போசிட் செக்ஸ் இந்த விஷயத்தில் ஸ்திரீனாம் ஸ்திரீ சங்கினாம்னா ஸ்திரீகளை மட்டுமே இல்லை அந்த விமனை பற்றி ஸ்திரீ பற்றி அது என்ன ஆப்போசிட் செக்ஸ் அதை பற்றி பேசுகிற அதை பற்றி ரொம்ப ஈடுபட்டு இருக்கிற மனுஷனு கூட இன்னொரு ஆணு தான். ஆனால் அவனு வந்து இப்படிப்பட்ட ஸ்திரீ லோலன் அப்படிப்பட்ட ஸ்திரீ சங்கினாம் ஸ்திரீனாம் ஸ்திரீ சங்கினாம். ஓகே, நம்ம இல்லை டைரெக்டாக, ஆனால் நமக்கு அப்படிப்பட்ட இதெல்லாம் வரும். ஓகே, அர்த்தம் என்ன இப்போ எப்படி புரிஞ்சுக்கணும்? இது பாருங்கள், செல்ஃபோன் ஓப்பன் பண்ண உடனே கன்றாவி தேவையில்லாததெல்லாம் நம்ம ஏதோ நல்லது பார்க்கணுன்னு யூடியூப் ஓப்பன் பண்ணால் நேராக வந்துடும். அது எல்லாத்தையும் தொடாமல் பார்க்காம அப்படி அவாய்ட் பண்ணி போகிறதனதே வந்து உனக்கு எவ்வளவோ ஆத்தியாத்மிக பலம் தைரியம் மனோநிகிரகம் இருந்தால் தவிர மனசு ரொம்ப செஞ்சலம் வீக். அது சும்மா அப்படி ப்ரோஸ் பண்ணணும். இதுதான் ஸ்திரீ சங்கினாமன்னா என்னமோ இன்னொரு மனுஷனை யார் ரொம்ப ஸ்திரீகளை பற்றியே பேசிகிட்டு இருக்கார் அவனை கெட்டான் இல்லை. உனக்கிட்ட இருக்கிற பொருளே கையில் இருக்கிற இந்த இன்டர்நெட் இதெல்லாமே கூட அப்படி பண்ணும். அதனால் யூ பி கேர்ஃபுல். என்ன சொல்கிறாரு? त्यक्त्वा தூரத்தா, ரொம்ப தூரத்துலேயே கீப் தம் எட் பே. முன்னாடியே தூரத்தான முன்னாடியே ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து இதில் போக மாட்டிக்கும் மனசு அன்னெசர்லி கெட்ஸ் டிஸ்டர்ப்டுன்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு त्यक्त्वा தூரத்தா நல்ல தூரமாக அதை வச்சுடும். ஜாக்கிரதையாயிரும், எப்பவுமே ஜாக்கிரதையாயிரும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? மேலே சொன்ன மாதிரி அப்போ இது ஒரு பெரிய நடுவில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். இப்படி இதுதான் பெரிய ஹட்டிலாக இருக்கும் நிறைய பேருக்கு. அதனால்
இப்போ நீ இதெல்லாம் தாண்டி வந்து நான் சொன்ன மாதிரி என்னை பற்றியே தியானம் பண்ணணும் நீ அப்படின்னு சொன்னால் அதுதான் 28வது ஸ்லோகத்தில் 2வது வரியிலோ பாதிலோ க்ஷேமே உன்னுடைய க்ஷேமத்துக்காக, அப்புறம் உனக்கு தொந்தரவு பண்ணாத மாதிரி இருக்கிற ஒரு வாத்தாவரணம். அதனால தான் வீட்டில் வர மேக்சைன்ஸு, நீ பார்க்குற டிவி ப்ரோக்ராம்ஸு, நீ ப்ரௌஸ் பண்ணுற செல் ஆப்ஸு, இது எல்லாமே அது எல்லாத்திலிருந்து விளங்கி அது எந்த அளவுக்கு இப்போ இந்த காலத்தில் எவ்வளோ அது உபயோகப்படுறதுன்னு அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அது மேலே உனக்கு கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு உன்னோட க்ஷேமத்துக்காக நீ எங்கே இருந்தால் க்ஷேமமாக இருப்பே, உனக்கு பயம் இல்லாமல் இருக்குமோ, உன் மனசுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கிறமோ அப்படிப்பட்ட விவிக்த தன்னந்தனியாக இருந்தால் கூட மனசுல எப்படிப்பட்ட ஒரு விகாரம் வரக்கூடாது. ஸோ தனியாக யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரின்னு அர்த்தம். செல்ஃபோன் அடிக்கடிக்கு பார்க்காது. பாகவதம் பாரதம் குரு சொன்ன இந்த விஷயங்களனே மறுபடியும் சிந்தனை பண்ணும், மனனம் இது பண்ணும். அதனால் அதெல்லாம் தொடாமல் ஜாகிரதை தூரமாக வச்சுட்டு ரொம்ப ரேராக அப்படி வேறு நல்ல விஷயத்துக்கு உபயோகப்படுத்து. ஸோ க்ஷேமே விவிக்த, நான் இந்த பதங்களுக்கு கொஞ்சம் அர்த்தம் இப்போது இந்த சிச்சுவேஷனில் நமக்கு உபயோகப்படுற மாதிரி இருக்கிறதா சொல்லிகிட்ருக்கேன். ஸோ க்ஷேமே விவிக்த ஆசீனக, அப்படி இருந்துட்டு உட்கார்ந்துட்டு ஆசீன சிந்தையேத் மம தந்திரிதः, சிந்தையேன் மாம், தைரியவான் அதந்திரிதான்னா லேசினஸ் இல்லாமல் அசால்ட்டாக இல்லாமல் இருக்கிற சோம்பேறித்தனம் இல்லாதவனை வந்து இந்த மாதிரி ஜாக்கிரதை இருந்து இவனை லோன்லியாக தனியாக இருக்கிறது படகு. எதுக்கு இப்படி சொல்கிறாருன்னா அடுத்தது தியானம் விஷயம் வரப்போகிறது அதுக்கு தான். ஸோ அப்படி சொல்லி நீ டிசிப்ளின் பண்ணி ஆத்ம சிந்தனத்தில் பகவத் சிந்தனையில் ஈடுபடுத்திக்கணும் அப்படின்னார். இது எல்லாம் புரிஞ்சுக்கணுனால இப்போது என்ன புரிஞ்சுக்கிட்டான் உத்தவனுக்கு என்ன புரிஞ்சது? ஓ, அப்போது உன்னை பற்றி தியானம் பண்ணணும், லோக விஷயங்களை பற்றி விட்டுடணும். லோக விஷயங்களுக்குள்ள முக்கியமாக அந்த ஸ்திரீகளுடைய சங்கம், அந்த விஷயங்கள் தான் ரொம்ப டேஞ்சரஸ்ஸு. அப்படின்னா அந்த காமம் అనేది ரொம்ப ப்ராப்ளம், மனசுக்கு ஒன்று தடமாகும் அப்படின்னு சொன்னீங்க. அதனால் இப்போது ஸோ தியானம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதனால் உடனே உத்தவரை புரிஞ்சுக்கிட்டான். இவ்வளோ கேட்டதுக்கு பிறகும் உத்தவ உவாச்ச 30வது ஸ்லோகத்தில் யதா த்வாமரவிந்தாக்ஷ யாத்ருஷம் வா யதாத்மகம் த்யாயேன்முமுக்ஷுரே தன்மே தியானம் துவம் வக்துமர்ஹசி. உத்தவ உவாச்ச, ஹே அரவிந்தாக்ஷ, அழகான பத்மம்போல் கண்கள் இருக்கிற ஓ கிருஷ்ணா, முமுக்ஷு, ஓகே உன்னே விரும்புகிறவனும் மோக்ஷத்தனை பாருங்கள். அந்த முமுக்ஷு வார்த்தைன்னு புரிஞ்சுக்கணும், பக்தன்னு கூட சொல்ல மாட்டேறான் பார்த்தீங்களா? ஸோ ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கு. பக்தன் தான் முமுக்ஷு, முக்ஷுன்னு தான் பக்தன். மோக்ஷத்துக்கு இச்சப்படுறவன் முமுக்ஷு இந்த சம்சார சமுத்திரத்துலேருந்து துக்கத்துலேருந்து விடுதலை வேணும்னு ஆசைக்கிறவனும். நீ சொன்னியே இப்போ ஏகாந்தமாக இருந்து அவனுடைய க்ஷேமத்துக்காக அவனை வந்து தியானம் பண்ணணும்னு சொல்லி, அப்போ 3 கேள்விகள் கேட்டார். யதான்னா எந்த விதமாக தியானம் பண்ணணும், எது பற்றி தியானம் பண்ணணும், எந்த விசேஷம் யாத்ருஷம் எந்த விசேஷணங்களோடு கூடியிருக்கிற, யதாத்மகம் எந்த ரூபத்தினி, ஓகே நினச்சி உன்னை பற்றி தியானம் பண்ணணும்னு நீ சொல்லிட்டுருக்க. என்னை பற்றி மத் சிந்தையேத்தன்னு சொல்கிறானே, மாம் அனுஸ்மரத்தான்னு சொல்கிறேன். மாமனை வார்த்தைப்படும். சரி, உன்னை பற்றி தான் கிருஷ்ணா. அப்படின்னா எந்த விசேஷணங்களோடு கூடியிருக்கிற, ஏன்னா நீ வந்து பல அவதாரங்கள் எடுத்துகிட்டு பல விதமாக நீ பிரவர்த்திச்ச.
அப்புறம் நீ இப்போ சொன்ன கடைசி உபதேசம் பார்த்தா ரொம்ப நல்ல முக்கியமாக தெரியறது. ஆனால் சொன்ன நீ வந்து பார்த்தீங்கன்னா, சொன்னது யார் தெரியுமா? இந்த ஸ்திரீ சங்கம் வச்சுக்கூடாதுன்னு 16,108 ஸ்திரீகளை பாரிகளாக வச்சுக்கிட்டு இருக்கிற ஜகத்குரு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. அது எப்படி சாத்தியம் என்னன்னா, அது அவதாரம் பகவானுக்கு ஈஸ்வரனுக்கு சாத்தியம். ஏன்னா ஈஸ்வரன் வந்து ஞான ஐஸ்வர்ய விவேக வைராக்கியங்கள் எல்லாத்துக்கும் கூட இருக்கிறவனால அவன் ஒரு லீலா பிரபஞ்சத்தில் ஒரு கதனை காட்டுறார், நடத்துகிறார். தவிர அப்படி இருக்கிறவர் எப்படி அவ்வளோ தைரியமாக ஸ்திரீ சங்கம் வச்சுக்கூடாதுன்றாரு? அது ரொம்ப சிந்திச்சு சரியாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ அதனால் அர்ஜுனன் உத்தவர் வந்து அப்போ எப்படிப்பட்ட உன்னுடைய ரூபம், என்னென்ன குணங்களோட விசேஷங்கள் கூட இருக்கிற உன்ன ரூபம், எந்த விதமாக உன்னை பற்றி அப்படி விதமாக தியாயேத்து தியானம் பண்ணணும், அந்த விஷயத்தினை நீ வந்து எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாயே. ஏன்னா நீ தான் சொல்கிறதுக்கே அதுக்கு லாய்க்கு, நீ தான் சொல்லித்தர முடியும், அர்ஹசி அப்படின்னு சொல்லிட்டு உத்தவர் உடனே அந்த தியான விஷயம் பற்றி கேட்குறாரு. ஸ்ரீ பகவானுவாச்ச சம ஆசன ஆசீனः समकायो यथा सुखं हस्ता उत्संग आधाय स्वनासाग्रकृते क्षणः. ரொம்ப பேசிக் ஃபண்டமெண்டல் விஷயங்கள் முதல்ல வந்து ஏபிசிடி கிட்டேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி அஷ்டாங்க யோகத்தில் சொன்ன மாதிரி 6வது அத்தியாயம் பகவத்கீதையில் பேசி சொன்ன மாதிரி பகவான் என்ன சொல்கிறாரு, ஆசனம், பிராணாயாமம், ஓம்கார ஜபம், அப்புறம் சகுண ரூப தியானம், இது எல்லாத்தையும் பகவானும் விவரிக்க போகிறார். இதெல்லாம் நம்ம பல வாட்டி அங்கங்கே கேட்ட விஷயந்தான். இப்போ கொஞ்சம் இன்னும் சமன்வயப்படுத்திக்கிட்டு ரொம்ப இன்டிகிரேட்டடாக கரெக்டாக இதில் எப்படி என்ன புரிஞ்சுக்கணும் అనేది நம்ம கேட்போம். ரொம்ப விஸ்தாரமாக சொல்லிட்டே போகலாம் வரும் எனக்கு. பட் ஓரளவுக்கு முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, பிரதி தினமும் ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் சமயம் வந்து தியானம் பண்ணுறதுக்கு நீ உட்காரணும். அங்கே வந்து சமமான இடத்துலன்னா ரொம்ப சூட்டபுளான ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு அது பள்ளம் குழி பள்ளம் அப்படி இல்லாமல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் சம ஆசன ஆசீனக அப்படின்னா முதல்ல ஆசனம் అనేది ரொம்ப ముఖ్యం. స్థిరమైన పొజిషన్, బాడీ శరీర స్థితి ஆசனம். பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சொல்லும் போது ஸ்திரம் சுகம் ஆசனம். உனக்கு சுக ஸ்திரமாக ஸ்டெபிலிட்டின்னு சுகத்தினி கொடுக்கறது, ஸ்திரமான சுகம் இருக்கிறதுக்கு பேர் ஆசனம். அதனால் ஆசனம் வந்து எந்த ஆசனத்தில் எப்படி உட்கார்ந்தா, இது வந்து இப்போது இந்த காலத்தில் சொல்லணும்னா ஒருத்தருக்கு வயசானவங்களுக்கு அப்படி இப்படி. அதனால் இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எடுத்துக்கிட்டு அப்படி ஃபாலோ பண்ண வேண்டாம். எல்லோரும் பத்மாசனம் தான் போடணுமா அப்படி இப்படின்னு. ஆசனம் பற்றி அதெல்லாம் கூட நான் தியானம் சீரீஸில் நிறைய பேசியிருக்கேன். வேறு தனியாகவே ஆசனங்கள் இருக்குது, பிராணாயம் எல்லாமே பேசி சொல்லப்பட்டிருக்கு அஷ்டாங்க யோகம். அதனால் மொத்தத்தில் நிமிந்து உட்கார்ந்து சமக்காய அதுதான் முக்கியம். ஏன்னா பகவத்கீதை 6வது அத்தியாயத்தோட இதே விஷயத்தின் பகவான் வந்து சமக்காய சிரோக்ரீவம் தாரயன்னச்சலம் ஸ்திரஹ சம்பிரேக்ஷநாசிகாக்ரம் ஸ்வம் திசச்சானவலோகயன்னனி அங்கேயும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாரு. யாருக்காவது ஏதோ சந்தேகம் இருந்தால் அதெல்லாம் கூட கேட்கலாம் 6வது அத்தியாயத்தில். அப்போது பகவான் வந்து இந்த மாதிரி ஆசனத்தில் சுகமாக உட்கார்ந்துட்டு எதுவுமே சிந்திக்காமல், அப்புறம் கைகள் 2 வந்து மடியில் வச்சுக்கிட்டு, அதனால் ஒன்றும் முத்திரை பற்றி சொல்லலை, கவலைப்படக்கூடாது. அப்புறம் ஹஸ்தோ உத்சங்கே ஆதாய அப்படின்னா கைகள் 2 மடியில் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுட்டு ஸ்வனாசா அக்ரத ஈக்ஷணா அப்படின்னா உன்னுடைய டிப் ஆஃப் தி நோஸ்ன்றாரு. அந்த டிப் ஆஃப் தி நோஸ்ன்னு சொன்னால் கண்கள்னு திருப்பி தலைவலி வர மாதிரி பார்க்கறது இல்லை.
அதுக்கு கூட நான் விவரணம் கொடுத்துருக்கேன் 6வது அத்தியாயம் பேசும்போதும். ஸோ அப்படின்னா கண்களுக்கு முன்னாடி நீ ஊகிச்சுக்கணும், உன்னுடைய சுவாச உள்ளக்கு போய் வெளியே வர. அதனால தான் நாபியாந்தரச்சாரினோவனே வார்த்தை அங்கே எக்ஸ்ட்ரா பகவான் சொல்லியிருக்காரு. அந்த வாயு மூவ் ஆகிற இடம் இங்கேருந்து இங்கே வரைக்கும் தான். காற்று உள்ளே போகிறது வெளியே வருதுன்னு இங்கே பாவிச்சுக்கோ. அப்படின்னா இங்கே ப்ரூமத்தியிலேருந்து நாசிகாகிறதுக்கு இவ்வளோ தானே தூரம். அப்புறம் அது பார்க்கணும்னா ஒரு 6 இன்ச்சு இந்த தூரத்தில் அப்படி அந்த பிராணமண்டலம் அப்படி அங்கே மூவ் ஆகிற மாதிரி நினச்சிக்கோ. அங்கே ஃபோக்கஸ் பண்ணு, மனசுனே பாவிச்சுக்கணும். ஃபோக்கஸ்ன்னு சொன்னால் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, கண்களினும் மைண்டினும் தலைனும் எது கூட அப்படி பண்ணுறது. அப்படின்னா ஏகாகிரத்துக்காக. ஏன் டிப் ஆஃப் தி நோஸ்ன்னு சொல்கிறாருன்னா ஒரு சின்ன இடம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு, சிந்திக்கிறதுக்குன்னு அர்த்தம். இன்னொரு விஷயம் இங்கே என்னன்னா, மூக்குன்னு சொன்ன உடனே அது கவனிக்கணும். டிப் ஆஃப் தி நோஸ்ன்னு சொன்ன நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இப்போ நடந்து கொண்டிருக்கிற அந்த உச்வாச நிஸ்வாசனே நம்ம மனசு உடனே கவனிக்க தொடங்கும். நம்ம ஒன்றும் மாற்றம் செய்யாமல் சும்மா கவனிக்கிறது தொடங்கும் பாருங்க. உடனே மனசு வந்து சாந்தமாயிடுது. பல எண்ணங்களில் சிந்திச்சிட்டு இருக்கிற மனசு கூட எப்போ இங்கே கவனத்தினை கொண்டு வருவோமோ அந்த ஸ்பந்தனம், சுவாசம் உள்ளே போய் வெளியே வர ஸ்பந்தனம், அப்படி கொஞ்சம் கவனிக்க கவனிக்க தானாக சுவாசம் இன்னும் கூட நிதானமாகி இன்னும் நிதானமாகி உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தியான பிரக்ரியை என்னன்னு அப்புறம் புரியும். இப்படி பண்ணணும்னு முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் பகவானை கொடுத்து, அதுக்கப்புறம் 32வது ஸ்லோகத்தில் பிராணஸ்ய சோதயேன் மார்க்கம் பூரகும்பகரேச்சகைः விபர்யேணாபி शनैरभ्यः शनैः अभ्यसे निर्जितेन्द्रियः. அதுக்கப்புறம் சரீர ஸ்திதி கொஞ்சம் ஆசனம் ஸ்திரமானதுக்கப்புறம் பிராணாயாமத்தின் அபியாசம் பண்ணணும்னு சொல்கிறாரு. பிராணாயாமம் பொதுவாக நம்ம சொல்லித்தரும்போது சில பேர் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, 5-6 வெரைட்டி இதெல்லாம் சொல்லுவோம். ஆனால் முக்கியமாக சாஸ்திரத்தில் நிறைய மகாத்மர்களும் பெரியவர்களும் சுவாமிஜி இது எல்லோரும் சொல்கிறது சிம்பிள் நாடி சுத்தி பிராணாயாமத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்துட்டு பண்ணலாம். மிச்சம் பிராணாயாமங்கள் சில பிரயோஜனம் இருக்கு, அது பிகினிங்கில் வேணும்னா கொஞ்சம் கொஞ்சம் பண்ணலாம். ஆனால் பகவான் சொல்கிறது இங்கே ஒரே ஒரு பிராணாயாமமே மட்டும். பிராணஸ்ய சோதனம் அங்கே வந்து சரீர ஆசன சித்திக்காக சரீரத்தினை பற்றி இனிமேல் நம்ம கவலைப்படாமல் அப்படி நிச்சலமாக வச்சுக்கிறதுக்கு ஆசனம். அப்புறம் 2வது நம்முடைய பர்சனாலிட்டியான பிராணமய கோஷம். ஏன்னா பிராணந்தான் இந்த சரீரம் மொத்தத்தில் வியாபித்து நடந்து கொண்டிருக்கிறதுனால பிராணத்தினை சோதனம் பண்ணுறதுன்னா சுத்திப்படுத்து. பிராண மார்க்கம், சோதையேன் மார்க்கம், பிராணத்துடைய உள்ள அந்த மார்க்கங்கள் எல்லாம் நாடிகள் நிறைய இருக்கா, அதெல்லாம் அதனை எப்படி சுத்தம் பண்ணணும்? காற்று உள்ளே இழுக்கிறது, உள்ளே இழுத்துற காற்றுன்னு வந்து கொஞ்சம் நேரம் நிற்க வைக்கிறது, அதுக்கப்புறம் வெளியே விடுறது. ஸோ இந்த உள்ளே இழுத்துக்கிற காற்றுக்கு பேர் பூரகம். உள்ளே கொஞ்சம் நேரம், ஓகே, ஒரு 2, 3, 4 செகண்ட்ஸு 5 செகண்ட் அப்படி நிற்க வைக்கிறது பேர் கும்பகம். அப்புறம் அது நிதானமாக மறுபடியும் வெளியில் விடுறது பேர் ரேச்சகம். இப்படி பண்ணலாம். இல்லை காற்று உள்ளக்கு இழுத்ததுக்கு அப்புறம் உள்ளே நிற்க வைக்கிறது இல்லை, காற்று வெளியே விட்டுனதுக்கு அப்புறம் கூட பண்ணலாம். அதுக்கு என்ன நிற்க வைக்கலாம், என்ன அதுக்கு வித்தியாசம்? உள்ளே இழுத்துட்டு நிற்க வச்சா அந்தர் கும்பகம், வெளியில் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நிறுத்திட்டா பாஹ்ய கும்பகம். ஸோ கொஞ்சம் ரவுண்ட்ஸ் வந்து அப்படி பண்ணலாம், இல்லைன்னா விபரியேன கூட பண்ணலாம்னா ரிவர்ஸ் ஆர்டரில் இப்படி கூட பண்ணலாம். இப்படி பண்ணிவிட்டு அந்த பண்ணுறது ரொம்ப நிதானமாக பண்ணணும். ஷனைஹி அபியசேத். இந்த ஷனைஹி அనే வார்த்தை நமக்கு எல்லா ஆத்தியாத்மிக சாதனையிலையும் வச்சோம். ஷனைஹன்னு முள்ளமாக அவசரப்படாது
ஒரே நாளில் எல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்க்காது, ஓவர் நைட் சேஞ்சஸாக வரணும்னு பார்க்காது. எல்லாமே ஆத்தியாத்மிக சாதனை ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக நிதானமாக ரெகுலர்லி சின்சியர்லி சீரியஸ்லி ரெகுலர்லி. அப்போது எ சின்சியர் ஸ்பிரிச்சுவல் சீக்கர் 3 எஸ். எஸ் 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 எஸ். நம்மளை சின்சியர் ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸா లేక సింప్లీ స్పిరిచువల్ సీకరా? సింప్లీ అన్నా ఏదో ஐம் நாட் தட் மச் சின்சியர் ஆர் சீரியஸ். அவங்களுக்கு இல்லை. இங்கே இவ்வளோ நாள் பேசின விஷயங்கள், இனிமேல் பேசுகிற விஷயங்கள், பகவத்கீதை 13வது அத்தியாயத்தில் இனிமேல் பேசிகிட்ருக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த SSS டிகிரி இருக்கிறவனுக்கு தான் சின்சியர் ஸ்பிரிச்சுவல் சீக்கரானி. அப்போது ரெகுலராகிரு, உன்னுடைய சாதனையில் ரெகுலராகிரு. அந்த ரெகுலாரிட்டி முக்கியம். அதுக்கு பேர் தான் ஷனைஹி அన్న முள்ளமானில்ல. ரெகுலராக கிரமமாக ஒன்றும் திடீர்னு ஓவராக பண்ணாது எதுவுமே. அதுக்கு தான் பகவான் கீதையில் அங்கே எல்லாமே யுக்தமாயிரும், மோடரேட்டாயிரும். கவனிச்சுக்கிட்டே அப்போ குருவுடைய கைடன்ஸ் எடுத்துக்கிட்டே உன்னுடைய சரீர மனஸ்திதிகளை கூட கவனிச்சுக்கிட்டே ஜாகிரதையாக நடு. ஷனைஹி அபியசேத். அப்படி பண்ணுற இவன் எப்பவுமே கூட நிர்ஜிதேந்திரியா, நல்ல இந்திரியங்கள்னு எப்பவுமே கட்டுப்பாட்டில் இருக்கணும். இந்த யோகா ஆத்தியாத்மிக வாழ்க்கை இதெல்லாம்னா செல்ஃப் டிசிப்ளின் இருக்கும். இந்திரிய நிகிரகம்னா நான் ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், செல்ஃப் டிசிப்ளின் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் 33வது ஸ்லோகத்தில் ஹ்ருத்யவிச்சின்னமோங்காரம் கண்டாநாதம் பிசோர்ஜவது பிராணேனோ தீர்ய தத்ராத புனசம்வேஷயேத் ஸ்வரம். அப்புறம் ஓம்கார தியானமை பற்றி கூட பகவான் முக்கியமாக சொல்கிறார். ஸோ பாருங்க, ஆசனம், பிராணாயாமம், ஜபம், ஓம்கார ஜபம், நாட் தியானம், ஓம்கார ஜபம் முதல்ல, அதுக்கப்புறம் அது தியானம். ஸோ இந்த ஓம்காரம் விஷயம் மட்டும் நான் அடுத்த வாரம் விவரிப்பேன். இப்போ இந்த அர்த்தம் சொல்லி முடிச்சுடுறேன். ஹிருதயத்தில் கண்டாநாதம், நல்ல ஒரு மணி சப்தம் மாதிரி அது ஆரம்பித்து அவ்வளோ வைப்ரேஷன், மணி அடித்தா எப்படி வைப்ரேஷன் வருமோ அந்த மாதிரி கண்டாநாதம். ஒரு மணினி வாஷ அந்த நாதம் பாருங்க. அப்புறம் கண்டினியூஸாக கொஞ்சம் நேரத்துக்கு அப்படி இருக்கும். முள்ளம் ஆரம்பமாகி நல்லா பெருசாகி குறைஞ்சிடும் இல்லையா? அந்த மாதிரி அது எப்படின்னு சொன்னால் பிச ஊர்ஜவது. அது எப்படின்னா ஒரு தாமரை தூடு. எதுக்கு எது சொல்கிறாருன்னா, அது அவ்வளோ ஸ்மூத்தாக ஆரம்பித்து சுத்தமாக அப்படி வளர்ந்து வால்யூம் அப்புறம் டிக்ரீஸ் ஆகணுமா. அப்படி ஓம்காரத்தினை காற்று வெளியே விடுற சமயத்தில் பிராணேன உதீரிய, ஓகே, காற்றுன்னு முதல்ல உள்ளே இழுத்ததுக்கு அப்புறம் வெளியே விடும்போது தானே ஓம் சொல்ல முடியும். பகவான் அது மட்டும் இல்லாமல் அந்த ஓங்காரத்தினை சொல்லும் போதும் கடைசியில் வாய் மூடிட்டு புனக ஸ்வரம் சம்வேதயேத்து, அந்த ஸ்வரத்தின் அப்படியே சொல்லி ஃபேட் அவுட் பண்ணினோம் மகாரத்தோட. அதனால ஓம்கார உச்சாரண ஜபம், வாச்சிக சப்தம் ஜபம் பண்ணும்போது அந்த கூட நிறைய நேரம் கொடுக்கணும். முதல் ஒரு 50% ஓம், அது அதுலேயே கலந்து மர்ஜான மாதிரி பண்ணணும். இப்படின்னு ஒரு ஜென்ரலாக அந்த ஓம்காரம் இன்ட்ரடியூஸ் பண்ணி அது எப்படி பண்ணணும்னு சொல்லி பகவான் சொன்னார். நம்ம அதை பற்றி இன்னும் கூட கொஞ்சம்
அடுத்த வாரம் விசாரணை செஞ்சு அந்த விஷயத்தை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.